இருக்கிறதோ அங்கு சிவனின் ஆரம்பம். பிரம்மாஜி சொன்னது படைப்பின் ஒவ்வொரு தத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோல். சிவபெருமானின் இருப்பு உருவமற்றதுமல்ல, உருவமுடையதுமல்ல. அவர் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. அவருடையது ஆதியும் அந்தமும் இல்லாத வடிவம். அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி. எல்லாம் இருளில் மூழ்கியிருந்த போது அப்போதும் சிவன் இருந்தார். எதுவுமே இல்லாத போது அப்போதும் அவரது இருப்பு இல்லாமல் எந்த வடிவமும், எந்த பிரபஞ்சமும், எந்த உயிரும் சாத்தியமில்லை. அவரது விகாரமற்ற வடிவமே படைப்பிற்கு ஆதாரமாக உள்ளது. சிவபெருமானை பற்றி சொல்லப்படுவது என்னவென்றால், அவரது மௌனமே அவரது சக்தி. எல்லாம் இரைச்சலில் மூழ்கியிருக்கும் போது அவர்களின் மௌன தவத்தில்தான் உலகின் நல்வாழ்வு மறைந்துள்ளது. அவரது மௌனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நாம் நம் உள் அமைதியை உணர்ந்து கொள்ளும் வரை வெளி உலகத்தின் சலசலப்பு நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். சிவனின் செய்தி இதுதான். வெளி உலகில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் நாம் உள்ளுக்குள் அமைதியாகிவிட்டால் சிவனின் பிரசன்னம் தானே நமக்கு வழிகாட்டும். அவர்களின் வழிபாடு வெறும் வெளிப்புற வழிபாடு மட்டுமல்ல, மாறாக தன்னுள் இருக்கும் சிவம் போன்ற அந்த அமைதியை உணர்ந்து கொள்வதுதான்.